அதாவது மன அழுத்தம் நிறைந்த உலகம் இது. இயந்திர அறிவியல் உலகம் என்பது மன அழுத்தம் நிறைந்தது. ஒரு குடும்பத்தினராக ஒன்றா உட்காந்து பேச முடியாத ஒரு உலகம் இது. பேசினா ஏதாவது தவறான புரிதல்கள் அது அதிகமாகுது. அப்புறம் இங்கே அடிமைத்தனம் வேறு இருக்குது. சர்வாதிகாரம், ஆண் சர்வாதிகாரம், பெண் அடிமைத்தனம், அப்புறம் இப்படி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது. வேலையில் அடிமைத்தனம், ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை வாங்குறது, இதுதான் இங்கே தொழில் செய்கிற நடைமுறையாக இருக்குது. அது இயற்கைக்கு அது முரணான ஒரு நடைமுறை தான், செயற்கையான ஒரு நடைமுறை. ஆக இங்கே மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுது இந்த இயந்திர அறிவியல் உலகில். அப்போ அதிலிருந்து ஒரு தீர்வு வேணும். நம்ம வாழ்வதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். அப்படிங்கும்போது தான் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல, அந்த உணவுகளை சாப்பிடும்போது மக்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்குது. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏற்படுத்துகிற மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு இது ஒரு நம்பிக்கை கொடுக்குது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த போதை உணவுகள் இது நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான, மன அழுத்தம் நிறைந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. உப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்க. உப்புங்கிறதே இல்லை, பச்சை காய்கறிகளை தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா அது மாதிரி இனிப்பு, அதாவது சமைக்கப்பட்ட உணவுகளில் இனிப்பு உணவுகள்லாம் இருக்குல்ல, அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே பச்சை உணவுகளை தான் சாப்பிட்டாகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னா இப்படி ஒரு இயந்திர அறிவியல் உலகக்கே வந்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உலகத்திலேயே வாழவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ மன அழுத்தம் நிறைந்த உலகம் இது, இந்த இயந்திர அறிவியல் உலகம். இங்கே அவ்வளோ அடிமைத்தனம் இருக்குது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உணவை தவிர வேறு எதுலையாவது நீ மகிழ்ச்சியாக வாழ முடியுமா அப்படின்னா இங்கே அதற்கான வாய்ப்புகளே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. சினிமா பார்க்கலாம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கலாமே. உப்பு கலந்த உணவுகள் மட்டும்தான் நமக்கு இந்த மன அழுத்தம் நிறைந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு நமக்கு ஒரு ஆறுதலை தருகிற விஷயமா? ஏன் சினிமா பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு சினிமாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவை கூட ருசிக்காது. அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இவ்வளோ உயர்ந்த கட்டிடங்கள், அப்புறம் மெட்ரோ, ட்ரெயின், ஃப்ளைட்டு, கப்பல், இப்படி ஏகப்பட்ட பிரம்மாண்டமான அதிசயங்களை வச்சுருக்கு மக்களுக்கு வேடிக்கை பார்ப்பதற்காக. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஏன் வாழுகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை தருவதற்கு இங்கே ஏராளமான பிரம்மாண்டமான கட்டமைப்புகள்லாம் இருக்குதுப்பா. ஆனால் இதெல்லாம் ரசிக்கணும்னா அடிப்படையில் உனக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு இருக்கணும், உனக்குள்ளே இதெல்லாம் ரசிக்கின்ற ஒரு உணர்வு இருக்கணும். அதுதான் அதை தரக்கூடியது தான் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். அப்புறம் இந்த வெள்ளைச்சீனி அல்லது செயற்கையான சுவை, இனிப்பு சுவை கலந்து தயாரிக்கப்பட்ட சமைக்கப்பட்ட உணவுகள், குறிப்பாக சமைக்கப்பட்ட உணவுகள். இந்த சமைக்கப்பட்ட உணவுகள் ஒன்று அதில் உப்பு சேர்த்துருக்கணும், இல்லைன்னா இனிப்பு சேர்த்துருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துருந்தா தான் நம்ம சமைக்கப்பட்ட உணவுகளே உண்ணுவோம். அதனால் நம்ம சமைக்கப்பட்ட உணவுகள்னே சொல்லலாம். ஆக சமைக்கப்பட்ட உணவுகள் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த சினிமா ருசிக்காது, சினிமா பார்க்கவே பிடிக்காது. அதில் என்ன தான் பிரம்மாண்டமாக விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த சினிமா உங்களை ஈர்க்காது. அப்புறம் இங்கே இருக்கிற கட்டமைப்புகள், பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. தாஜ்மஹால் அழகாக இருக்காது உங்கள் பார்வைக்கு, அது அதிசயமாக தெரியாது. இங்கே நடக்கிற விண்வெளிக்கு போகிறது அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சி, சினிமா எதுவுமே உங்களுக்கு ஆச்சரியத்தை தராது. ஒரு புக்கு படிக்கவே உங்களுக்கு பெருசாக விருப்பம் இருக்காது. அந்த இயற்கையான பச்சை காய்கறிகள் அந்த அளவுக்கு பழங்கள், பச்சை காய்கறிகள் முழுக்க நீங்கள் பச்சையாகவே உணவுகளை உண்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த இதிலெல்லாம் விருப்பமே இல்லாமல் போகும். ஆக இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஏன்னா அதெல்லாம் இயற்கையான சுவை. பச்சை காய்கறிகள் இயற்கையான சுவை நிரம்பியது, இயற்கையான சுவை, அது இயற்கையான ஆசையை தான் உண்டு பண்ணும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான ஆசைகள் நிறைந்தது. செயற்கையான ஆசைகள் நிரம்பியது. அது செயற்கையான ஆசைன்னா அதுதான் நம்ம பேராசைன்றோம். ஆக பேராசைகள் நிரம்பிய உலகம் இது. இந்த பேராசைகள், செயற்கையான ஆசை, அதுக்கு நமக்கு ஒரு பேர் சுவை அப்படின்னு பெரிய சுவைன்னு சொல்லலாம். இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லேருந்து கிடைக்கிறதுல அந்த சுவை பெரிய சுவை, அதாவது பேராசை, அதுக்கு இணையாக பேர் சுவை அப்படின்னு சொல்லலாமா? அது செயற்கையான சுவைன்னு தான் சொல்லணும். செயற்கையான சுவை, செயற்கையான ஆசைகள். செயற்கையான சுவையிலிருந்து தான் செயற்கையான ஆசைகளே உருவாகுது. செயற்கையான உணவுகளிலிருந்து தான் செயற்கையான உணவுகளை உண்பதால் தான் நமக்கு செயற்கையான ஆசையே உருவாகுது. இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு செயற்கையான உலகம், செயற்கையான ஆசைகளால் உருவான ஒரு உலகம். இந்த உலகம் உருவாவதற்கு நம்ம உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பதும், அதே மாதிரி சமைச்ச உணவுகளில் நம்ம இனிப்பு சேர்க்குறோம், சமைச்ச உணவுகளை உப்பு சேர்க்குறோம். இந்த ரெண்டு இந்த சமைச்ச உணவுகளை உண்பதால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. செயற்கையான ஆசை உருவாச்சுது. அந்த செயற்கையான ஆசையை அடிப்படையாக கொண்டு இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கப்பட்டது.
நீங்கள் வந்து உப்பு கலந்து அந்த சமைச்ச உணவுகளை நீங்கள் சாப்பிட்லன்னா வெறும் பச்சை காய்கறிகளை தான் நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த உலகமே உங்களுக்கு பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பச்சை காய்கறிகளை ஒரு வாரம் சாப்பிடுங்க, இந்த உலகத்தை பாருங்கள். பச்சை காய்கறிகள், உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுமாதிரி இனிப்புனாக்கா அந்த செயற்கையான இனிப்பு இருக்குல்ல, வெள்ளைச்சீனி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்க்காமல் நீங்கள் வந்து இனிப்புன்னா அது பழங்கள்லேருந்து எடுத்துக்கோங்க. பச்சை காய்கறிகள், பழங்கள் இதை ஒரு வாரம் சாப்பிடுங்க, இந்த உலகத்தை பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ மன அழுத்தம், வேறு மாதிரியான ஒரு மன அழுத்தம் வரும். இது வந்து உங்களுக்கு இன்பமாகவே தெரியாது, இந்த உலகமே இன்பமாக தெரியாது, அந்தளவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு இது வந்து இயந்திர அறிவியல் உலகம் வந்து ஒரு மன அழுத்தம் நிறைந்த ஒரு உலகம். அந்த மன அழுத்தத்தை நீங்கள் உணரணும்னா, அந்த மன அழுத்தம் எத்தகையது அப்படின்னு நீங்கள் உணரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு பாருங்கள். அந்த பழங்களை சாப்பிட்டு பாருங்கள். அதை மட்டுமே உணவாக சாப்பிட்டு பாருங்கள். பச்சை காய்கறிகள், வெண்டைக்காய், கிழங்கு பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். சமைக்காமல் எதையுமே சாப்பிடாமல் ஒரு வாரம் இருந்து பாருங்கள். அப்போ உங்கள் மனசில் ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏற்படுத்துகிற அழுத்தம். அந்த அழுத்தம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு ஏற்படுத்துகிற அழுத்தம் என உணருங்கள். அப்போ தான் வந்து அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா, அந்த மன அழுத்தத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டுமென்றால் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அல்லது இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், குறிப்பாக சமைக்கப்பட்ட உணவுகள், அதை நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் இந்த மன அழுத்தத்தை போக்க முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு ஏற்படுத்துகிற மன அழுத்தத்தை போக்க முடியும். ஆக இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து ஒரு போதை உலகம். அந்த போதை உலகம் உங்களுக்கு ஏற்படுத்துகிற மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்காகத்தான், அந்த மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்காகத்தான் நீங்கள் போதை உணவுகளான சமைத்த உணவுகளை உண்ணுகிறீர்கள். சமைத்த உணவுகளை உப்பு சேர்ப்பாங்க, இனிப்பு சேர்ப்பாங்க. இந்த மாதிரி சமைச்ச உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்னும் போதை உலகம், செயற்கையான உலகம், அது ஏற்படுத்துகிற ஒரு செயற்கையான மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் உங்களை வந்து விடுவிக்கணும். அந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபட வேண்டும். தற்காலிகமாக தான் விடுபடுறீங்க. ஏன்னா ஒரு வேளை சாப்பிட்டா அது நிரந்தரமாக குணமாக அது ஒரு மன அழுத்தம் என்பது தற்காலிகமாக தான் உங்களுக்கு விடுபடுறீங்க. அந்த மன அழுத்தம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு சரியாகும், திரும்ப ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காலையில் சாப்பிட்றீங்க, மன அழுத்தம் சரியாயிடும். அப்புறம் திரும்ப மத்தியானம் ஆரம்பிச்சிடும். அந்த பசி மாதிரி அது உங்களுக்கு தெரியும். பசியோடு சேர்ந்து அந்த மன அழுத்தம் ஏற்படும். அப்புறம் மத்தியானம் நீங்கள் அவ்வளோ பசி ஏற்படும் போது நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழம் அல்லது கொய்யாப்பழம் சாப்பிட்டா அது உங்களுக்கு ஆறுதல் தராது. அந்த மன அழுத்தம் வந்து இன்னும் அதிகரிக்கும் அல்லது வந்து நீங்காது. அப்புறம் நீங்கள் ஏதாவது மத்தியானம் சோறு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த மத்தியானம் மன அழுத்தம் நீங்கும். அது தற்சமயத்துக்கு தான். தலைவலி வந்தால் ஒரு மாத்திரை போடுறோம்ல, அதே மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்குள் ஏற்படுத்துகிற அந்த மன அழுத்தத்தை தற்காலிகமாக தீர்ப்பதற்கு நாம் சமைச்ச உணவுகள் ஏதாவது ஒன்று சாப்பிடணும். அது இனிப்பாக இருக்கலாம், இனிப்பு கலந்த உணவுகளாக இருக்கலாம், உப்பு கலந்த உணவுகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு சமைச்ச உணவு சாப்பிட்டோன்னாக்கா தற்காலிகமாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனும் செயற்கையான உலகம் ஏற்படுத்துகிற மன அழுத்தத்திலிருந்து நாம் தற்காலிகமாக விடுபட முடியும். ஆக இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த மன அழுத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து முழுக்க பச்சை காய்கறிகளை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏற்படுத்துகிற மன அழுத்தத்தை உணர முடியும். தொடர்ந்து எப்போதுமே உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு டென்ஷனாகவே இருக்கும், ஒரு தீர்வே இல்லாமல் இருக்கும். அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு மன அழுத்தத்தை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம், இங்கே இருக்கிற காரு, பஸ்ஸு, இந்த வளர்ச்சி அல்லது மொபைல் ஃபோன் அல்லது கணினி அல்லது டிவி, சினிமா அல்லது இந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இன்பத்தை தராது, மகிழ்ச்சியை தராது. அது போன்ற சமயங்களில் நீங்கள் மீண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் வாழ்ந்தாக வேண்டும் எனும் கட்டாயத்தில் இருக்கீங்க. வேறு வழியே கிடையாது. நம்மலாம் சூழ்நிலை கைதி. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் நம்ம வாழ முடியும். இதுலேருந்து தப்பிச்சு இன்னொரு உலகத்துக்கு போக முடியாது. இயற்கையான உலகம் வேறு எங்கேயுமே இல்லை. காடுகளுக்கும் போக முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாகணும். அப்படிங்கும்போது நாம் தற்காலிகமாக இந்த ஒரு உலகத்திலிருந்து, இந்த உலகம் செயற்கையான உலகமான இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்குள் ஏற்படுத்துகிற அந்த செயற்கையான மன அழுத்தத்திலிருந்து நாம் நம்மளை விடுவித்துக் கொள்ள வேண்டுமென்றால் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் நம்பிக்கையோடு வாழ முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏற்படுத்துகிற அந்த செயற்கையான மன அழுத்தத்திலிருந்து நாம் விடுபட முடியும். அதே நேரத்தில் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக நாம் வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் என்பதே ஒரு போதை உணவாக இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் நல்ல உணவு இருக்குது, அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும்.
மலிவான உணவுகளை வந்து இட்லி, பூரி, பொங்கல், பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் கேக்கு, பப்ஸு, பச்சி, சமோசா, பரோட்டா இந்த மாதிரியான மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளே நல்ல உணவுகள்லாம் இருக்குது. காய்கறி பொரியல், அப்புறம் வேக வைக்கப்பட்ட கிழங்கு வகைகள், அந்த மாதிரி. அப்போ பழங்களையும் சேர்த்துங்க, பச்சை காய்கறிகளும் சேர்த்துங்க, சமைச்ச உணவுகளையும் சேர்த்துக்குங்க, அதுமாதிரி பச்சை காய்கறிகளும் சேர்த்துங்க. அதே நேரத்தில் எதை சேர்க்கக்கூடாது அப்படின்னா, இட்லி, பூரி, பொங்கல் இந்த மாதிரி மலிவான உணவுகள் இருக்குல்ல, பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் சாப்பிட்றாதீங்க. பெரும்பாலான மக்களுடைய தேர்வு என்னவாக இருக்குன்னா, அது ஒரு மகா மட்டமான தேர்வாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது நல்ல தேர்வாக இருக்குது. நல்ல தேர்வை நீங்கள் பெறணுன்னா கண்டிப்பாக பெரும்பாலான மக்களுடைய நடைமுறைகளை நீங்கள் விமர்சித்து அதிலேருந்து வெளியே வந்தால் தான் உண்டு. பெரும்பாலான மக்கள் கடைபிடிக்கிற அளவுக்கு நல்ல விஷயம் ஒன்றும் அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. பெரும்பாலான மக்கள், உலகம் முழுக்க பெரும்பாலான மக்கள் மலிவான விஷயங்களோடு தான் தங்களை சம்மந்தப்படுத்தியிருப்பாங்க. அவங்க பின்பற்றுகிற எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா மலிவான விஷயமாக தான் இருக்கும். அது நல்ல விஷயமே இருக்காது, அது கெட்ட விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து அது கிட்டத்தட்ட ரொம்ப அதுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். அந்த மலிவான விஷயம் இருக்குல்ல, இப்போ இட்லி, பூரி, பொங்கல் இருக்குல்ல, ரொம்ப சுவை இருந்தது உங்களை அடிமைப்படுத்தும். பிரியாணி, பழைய சாதம், சோறு, கேக்கு, பப்ஸு இதெல்லாம் உங்களை ரொம்ப அடிமைப்படுத்தும். ஆனால் நோயை வரவழைக்கக்கூடியது. ஆனால் இதை தான் பெரும்பாலான மக்கள் உணவுன்னு நம்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கை. பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை மிக மட்டமான மலிவான மூட நம்பிக்கைகளாக இருக்கிறது. அதாவது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் என்பது அது ஒரு மூட நம்பிக்கை தான். அது ஒரு செயற்கையான நம்பிக்கை. அது வந்து அறிவுபூர்வமானது கிடையாது. ஆனால் இந்த உலகமே ஒரு மூட நம்பிக்கை தான். இயந்திர அறிவியல் உலகம் என்பதே ஒரு மூட நம்பிக்கை தான். இதுதான் உலகம், இந்த உலகில் தான் நாம் வாழ வேண்டும், இதுதான் மனித வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்படி தான் மனித உயிர்கள் வாழ்வார்கள், எதிர்காலத்தில் இதனை அடிப்படையாக கொண்டு தான் மனித வாழ்க்கையை கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எதிர்காலத்தை பற்றி ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி பொய் சொல்லி தான் இங்கே நம்ம இயந்திர அறிவியல் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு எதிர்காலமே கிடையாது. இன்னும் 20 வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அந்த அளவுக்கு தான் இதோட உறுதித்தன்மையே இருக்குது. இது தெரியாமல் இதுதான் இயந்திர உலகம், இன்னும் 1000 வருஷமானாலும் மனித உயிர்கள் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நாம் நம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் மூட நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கையில் தான் இன்னும் 1000 வருஷத்துக்கு இது இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம பெரிய பெரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்துகிறோம். எதிர்கால தலைமுறை நம்மளை வந்து புகழும், நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு நாம் முன்னோர்களை பற்றி புகழ்ந்து தள்ளுற மாதிரி தான் நமக்கு பின் வருகிறவர்கள் நம்மை வந்து வியந்து நம்முடைய முன்னோர்கள்னு பேசுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இங்கே நிறைய கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க, நிறைய சாதனைகளை செய்கிறாங்க. இந்த மனித இனம் வந்து இன்னும் 1000 வருஷத்துக்கு கூட நம்மளுடைய பேரை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. இது இயந்திர அறிவியல் உலகத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இன்னும் ஒரு 17 வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தான் இதுக்கு வந்து உறுதித்தன்மையே இல்லாத ஒரு உலகம் இது. இது ஒரு மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட உலகம். வன்முறை தான் மனித உயிர்களின் வலிமை அப்படின்னு சொல்லுகிற ஒரு உலகம் இது. வன்முறை, முரட்டுத்தனம், வன்முறை, கொலை உணர்ச்சி, அழிப்பது தான் மனித வீரம். வன்முறை உணர்ச்சி, யாருக்கு வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்குதோ அவங்க தான் இங்கே வலிமையானவர்களாக போற்றப்படுவார்கள். யார் மற்றவங்கள வந்து எளிதாக அடிமைப்படுத்துகிறார்களோ அவங்க தான் வந்து இங்கே வலிமையானவர்களாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க தனக்கு கீழே நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும். அப்படி யார் வந்து தனக்கு கீழே நிறைய பேரை வச்சு வேலை வாங்குறாங்களோ அவங்க தான் வலிமையானவர்கள். அதுக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி தேவை. மற்றவங்களை அடிமைப்படுத்த தெரியாதவங்க இந்த உலகத்தில் வலிமை இல்லாதவர்களாக கருதப்படுவார்கள். இப்படி ஒரு வன்முறை தான் வந்து மனித உயிர்களின் வலிமை, வீரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உருவாக்கப்பட்ட, அப்படி நம்ப வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்னும் ஒரு மூடநம்பிக்கை உலகம் இது. இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா வாழ்ந்தால், ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த உலகத்தில் வாழ்ந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும், கடுமையான மன அழுத்தம் ஏற்படும். இங்கே வந்து இது எப்படிப்பட்ட உலகம்னா, அன்புலாம் இங்கே தேவையில்லை. நீங்கள் யாரோட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இயந்திரங்களோட பழகினாலே போதும். நீங்கள் தனிமையில் இருக்கணும், இயந்திரங்களோட பழகணும். டிவி, மொபைல் இதெல்லாம் வந்து ஒரு இயந்திரங்கள் தானே, இதனோட பழகினா போதும். உங்களை தனிமைப்படுத்துகிற உலகம். அன்பு உங்களுக்கு பெரிதில்லை அப்படின்னு சொல்லுகிற உலகம் இது. உறவு முறையிலிருந்து உங்களை விடுவித்து மனித உறவுகள்கிட்ட உள்ள அந்த உறவு முறை மீதான நம்பிக்கையை சாகடித்து, அன்பு பாசத்தை சாகடித்து, குடும்ப அமைப்பை சிதறச் செய்து, கூட்டு குடும்ப அமைப்பு என்கிற அமைப்பையே ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி, இப்படி மனித உயிர்களை வந்து எப்படியெல்லாம் அழிக்க முடியும், நேரடியாகவும் அழிக்கலாம், அப்புறம் அவங்க நம்பிக்கைகளையும் அழிக்கலாம். குடும்பத்தின் மீது அவர்களுக்குள்ள நம்பிக்கை, அன்பு பாசத்தின் மீது அவர்களுக்குள்ள நம்பிக்கை, ஒற்றுமை மீது அவர்களுக்கு உள்ள நம்பிக்கை, அவர்கள் வாழுகின்ற மண் மீது
அவருக்கு இருக்கிற ஒரு பற்று, அதில் நம்பிக்கை, அதெல்லாம் சாகடித்து நீங்கள் உலகமயமாக்கல் நாடோடித்தனமாக வாழுங்க, யாது முறை யாவருங்கன்னு சொல்லிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காதீங்க. உங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு போங்க, விருப்பப்பட்ட மொழியை கற்றுக்கோங்க, இந்த மாதிரி பிடிமானம் எதுவுமே வச்சிக்காதீங்க. இந்த மாதிரி இயற்கைக்கு முரணான நம்பிக்கைகளை தான் நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு போதிக்கிற ஒரு உலகம் தான் இது. அப்படிப்பட்ட மூடநம்பிக்கை சார்ந்த உலகில் நாம் வாழும்போது கடுமையான மன அழுத்தம் ஏற்படும். அப்போது அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு, ஏன்னா அந்த மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது? மூட நம்பிக்கையினால் தான் ஏற்படுகிறது. அப்படின்னா நீங்கள் இந்த மன அழுத்தத்தை போக்கணும் அப்படின்னா ஒன்று ஒரு அறிவுபூர்வமான ஒரு உலகத்துக்கு நீங்கள் போகணும். அறிவுபூர்வமான ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கை உள்ள ஒரு உலகத்துக்கு நம்ம போகணும். மூட நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்துக்கு போகணும். அப்படி ஒரு உலகம் இங்கே இல்லைல்ல. இங்கே இருக்கிறது ஒரே உலகம், அது இந்த இயந்திர அறிவியல் உலகம்தான். ஏன்னா மூட நம்பிக்கை உலகம் தான் இங்கே ஒரே ஒரு உலகம் தான் இருக்குது. 2 உலகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏற்படுத்துகிற மன அழுத்தத்துலேருந்து ஒன்று அறிவுபூர்வமான ஒரு உலகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து மூட நம்பிக்கை உலகம். 2 உலகம் இருக்குதுன்னா நம்ம இந்த மூட நம்பிக்கை உலகம் ஏற்படுத்துகிற மன அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காக நாம் வந்து ஒரு அறிவுபூர்வமான உலகத்திற்கு அங்கே சென்று போய்விடலாம். அங்கே போய் நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாகணும். அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது? மூட நம்பிக்கைகளால் ஏற்படுகிறது. அப்படிங்கும்போது அதற்கான தீர்வும் இங்கே தான் இருக்கும். அதற்கான தீர்வுன்னா இயற்கையான தீர்வு, நிரந்தர தீர்வுங்கிறது ஒரு இயற்கையான உலகத்தில் அறிவுபூர்வமான ஒரு உலகத்துக்கு நீங்கள் போகலாம். அப்படி ஒரு உலகம் இங்கே இல்லாதனால நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் இந்த இயந்திர அறிவியல் உலகோடு, இயந்திர அறிவியல் உலகம் என்னும் மூட நம்பிக்கை உலகோடு நீங்கள் உங்களை சிறிது சமரசம் செய்து கொண்டால் மட்டுமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தத்தை போக்க முடியும். இந்த உலகத்தில் தான் வாழ முடியும். நீங்கள் வந்து சாக்கடையில் விழுந்துட்டீங்க, சாக்கடையை கடந்து வரணுன்னா சாக்கடையில் நீந்தி தான் ஆகணும். மூழ்கி போகிறதோட சாக்கடையில் மூழ்கி போகிறத விட சாக்கடையை நீந்தி சாக்கடையை கடக்கிறது, சாக்கடையிலேருந்து வெளியேறுவது மிகச்சிறந்தது. ஆக நம்ம வந்து இப்போ சாக்கடையில் விழுந்துட்டோம். அதனால் வந்து அது சாக்கடையிலேருந்து வெளியே வரணுன்னா சாக்கடையிலேருந்து நீந்தி தான் வரணும். அது மாதிரி தான் இந்த மூடநம்பிக்கை உலகிலேருந்து அது ஏற்படுத்துகிற மன அழுத்தம், அதிலேருந்து விடுபட நாம் வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகளை சாப்பிடணும். இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா தான் அந்த மன அழுத்தத்திலேருந்து நாம் விடுபட முடியும். இங்கே ஒரு மன அழுத்தம் இருக்கிறது, இங்கேருந்து நாம் விடுபட நம்ம வந்து இயற்கை உணவு, பச்சை காய்கறிகளை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு எந்த வித தீர்வையும் தராது. அதனால் வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லேயே கொஞ்சம் நல்ல உணவுகளை சாப்பிட்ணும். மோசமான உணவுகளை, மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. பெரும்பாலான மக்கள் அவங்களுடைய தேர்வு மட்டமான மலிவான தேர்வாக தான் இருக்கும். அதனால் பெரும்பாலான மக்களுடைய நடைமுறைகள், அனைத்து துறைகளிலும் பெரும்பாலான மக்களுடைய நடைமுறைகளை விமர்சித்து அதிலிருந்து நம்ம வெளியேறி நமக்குன்னு ஒரு பாதையை கண்டுபிடிக்கணும். அது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பெரும்பாலான மக்களுடன் நமக்கு உள்ள நமக்கு எந்த உறவும் இல்லாமல் செய்துவிடவும் கூடாது. அதே நேரத்தில் பெரும்பாலான மக்களிடமிருந்து நாம் விலகிவிடவும் கூடாது. அதே நேரத்தில் பெரும்பாலான மக்களாக நாம் வந்து முழுமையாக கலந்து விடவும் கூடாது. விலகி நின்று இவங்களை வந்து நம்ம வேடிக்கை பார்க்கணும். இவங்க என்ன செய்கிறாங்க, அதோடு தான் நாமளும் இருக்கோம். ஆக அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு விலகியும் இருக்கணும். அதே நேரத்தில் மக்களோடு நாம் தொடர்பு கொண்டு இருக்கணும். ஏன்னா மக்களோடு தான் நம்ம ஒருவர் சார்ந்தும் வாழ வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இது.